மார்க்கெட்டில் ஜெனுவினாக ஒரிஜினலாக விற்பனை ஆகிற ப்ராடக்ட்டுகளுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச் தான் அதே மாதிரியான ஒரு ப்ராடக்டை டூப்ளிகேட்டாக வேற ஒரு கம்பெனி ஃபேக் ப்ராடக்டை ஒன்று உருவாக்கி சேல் பண்ணுறது. ஒரிஜினல் ப்ராடக்டையும் ஃபேக் ப்ராடக்டையும் பார்க்கும்போது ஒரே மாதிரி தெரியும். சரியாக தேடி பார்த்தா தான் அதில் உள்ள வித்தியாசம் என்னென்னு கண்டுபிடிக்கலாம். உதாரணமாக ஒரு பொருள் ஜெனுவினான ஒரு ப்ராடக்ட் 1000 ரூபாய்க்கு சேல் ஆகுது அப்படின்னு சொன்னால், வேற ஒரு கம்பெனி அதே மாதிரி ஒரு ஃபேக் ப்ராடக்டை உருவாக்கி போலியான ஒரு ப்ராடக்டை உருவாக்கி 800 ரியாலுக்கு சேல் பண்ண உடனே மக்கள் 200 ரூபாய் லாபம் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ப்ராடக்டை தேடி ஓடுறாங்க. அதுக்கு பிறகு ஏமாந்து போகிறாங்க. பிறகு இந்த ஜெனுவினான ப்ராடக்டின் மீது கோபத்தை உருவாக்கிட்டு இது உண்மையிலே ஜெனுவின் இல்லை, இது போலியான ப்ராடக்ட் தான் அப்படின்ட்டு மக்கள் கஸ்டமரை தீர்மானிக்கிறாங்க. அதனால் ஜெனுவினான கம்பெனிகள் ஜெனுவினான ப்ராடக்ட்டுகளையும் சர்வீஸுகளையும் கொடுக்கக்கூடிய உண்மையான கம்பெனிகள் தங்களுடைய ப்ராடக்டை எப்படி வேறு ப்ராடக்டிலிருந்து ஃபேக்கான போலியான ப்ராடக்ட்டுகளிலிருந்து எப்படி இனம் கண்டு கொள்வது, வித்தியாசப்படுத்திக் கொள்வது அப்படின்ற விஷயத்தை அடிக்கடி கஸ்டமருக்கு தெரியப்படுத்தி கொண்டே இருக்கணும்.